கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக இன்று நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கும் எங்களின் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கோவை மாவட்டத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர்களின் ஒருங்கிணைந்த சங்கமானது இன்று காலை அதிகாலை 6 மணி முதல் வருகின்ற வியாழக்கிழமை அதிகாலை 6 மணி வரை எங்களின் தொழில் சம்பந்தமான சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்தமானது தொடங்கி இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் திருப்பூர் மாவட்டம் டிப்பர் லாரி உரிமையாளர்களும் எங்களின் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கொடுத்து இன்று அவர்களின் டிப்பர் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி எங்களின் கோரிக்கைகளைப் போலவே அவர்களின் கோரிக்கைகளும் உள்ளன என்று சொல்லி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 26/6/2026 3 நாளைக்கு முன்னாடி இரவு கோவை மாநகரில் காவல்துறையினர் டிப்பர் லாரிகளை தணிக்கை செய்யறதுக்கு எல்லா இடத்துலையும் உத்தரவு போட்டிருந்தாங்க. சுமார் 33 டிப்பர் லாரிகள் தணிக்கை செய்யப்பட்டு வேபிரிட்ஜில் வேமெண்ட் போடப்பட்டு கனிம வள சீட்டுகள் இருக்குதான்னு சொல்லிட்டு அதைய டிரான்சிட் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்சிட் பாஸ் சரியாக இருக்குதான்னு சொல்லி தணிக்கை செஞ்சு 33 டிப்பர் லாரிகளை மாநகரில் பல்வேறு காவல் நிலையங்கள் உட்பட்ட பகுதிகளில் சிறைப்பிடித்திருந்தாங்க. அந்த சிறைப்பிடித்த வாகனங்கள்ல அதிக பாரம் ஏற்றப்பட்டு வந்ததாக அனைத்து வாகனங்களுக்கும் அதிக பாரம் ஏற்றப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. ஒரு சில வாகனங்கள்ல பாரம் குறைவா இருந்தது, அபராதம் விதிக்கப்படல. ஒரு சில வாகனங்கள் கட்டடம் இடித்த கழிவுகளை ஏற்றிட்டு வந்தாங்க, அதை அபராதம் விதிக்க கூடாதுன்னு கோரிக்கை வச்சோம். அதுக்கு சில வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கல. இந்த அதிக பாரம் ஏற்றி கட்டிட பொருட்களை விநியோகம் செய்வது என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இதே நடைமுறை இந்த தொழில்ல இருக்கு. அது காரணம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மட்டும் கிடையாது. கவர்மெண்டினுடைய கான்ட்ராக்டர்கள், ரோடு வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்கள்,